இசையுமாக்கினி அனுப்புவாக்கினி எங்களில் திவ்ய இரத்தம் கொண்ட ஈவு அனுப்புவாக்கினி எங்களில் காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தா உந்தனருளாலே தாரும் பெந்தேகோஸ்தினாவி அனுப்புவாக்கினி எங்களில் The Christ of burning cleansing flame, send the fire, send the fire, send the fire. Thy blood brought gift today we claim. Send the fire, send the fire, send the fire. Look down and see His waiting host. Give us the promised Holy Ghost. We want another Pentecost. Send the fire, send the fire, send the fire. ஹல்லேலூயா. இந்த காணொளி வாயிலாக உங்களை காண்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பிற்காக நம்முடைய ஆண்டவருக்கும் நம் இரட்சணை சேனையின் நம்முடைய மாகாண தளபதி ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் 143வது வருடத்தை நாம் நுழைந்திருக்கின்றோம். இரட்சணை சேனை இந்த இந்தியாவிற்கு வந்து 142 ஆண்டுகள் முடிந்து 143வது ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். ஆகையினாலே இந்த ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லவரோடு கூட நாம் ஓட கடவோம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த ஓட்டத்திலே நாம் ஆரம்பித்திருக்கிற நாம் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதை முடிக்க சர்வ வல்லமை உள்ளவர், நாம் வெற்றியோடு முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் பேச வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகின்றது, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கு கூறுகின்றார். நான் பேசக்கூடிய தலைப்பு prepare your calling to save someone. ஒருவரை ரட்சிக்க அல்லது ஆதாயப்படுத்த உங்களுடைய அழைப்பை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. இந்த பவுல் அப்போஸ்தலன் அவன் சவுலாய் இருக்கும்போது தமஸ்குவிலே இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்துவதற்காக அவன் நிருபங்களை வாங்கி சென்றான். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் வழியிலே சந்திக்கின்றார். அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டானோ அதற்கு பிற்பாடு அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின அந்த பவுல் தான் இப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனரை போலானேன், இப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று அவர் கூறுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாவும் ஆனேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் போது அவர் இருந்த சூழ்நிலைகளை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். பவுல் கிறிஸ்துவின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்த பிற்பாடு தனக்கு இருந்த தீர்மானங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு பகுதி மக்களுக்கு, புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவர் அந்த ஊழியத்தை செய்ய முற்படும் போது அவர் ஜனங்களை அணுக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த அணுகுமுறையின் கூறுகளை அவர் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். தான் சுதந்திரமாக வாழ்ந்தாலும் எப்பொழுது
இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே தன்னை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கூறுகிறது. அவர்கள் யூதர்களை வெல்வதற்கு யூதர்களைப் போலவும் பலவீனர்களைப் போல பலவான்களாய் மாற்றுவதற்கு பலவீனரைப் போல பலவீனராகவும் நியாயப்பிரமாணமான அறியாதவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தெரியாதவர் போலவும் அவர் இருந்தார் என்று சொல்லி நமக்கு வேத வசனம் சொல்கிறது. இதற்கு எல்லாம் காரணம் அவர் ஜனங்களோடு கூட அவர்களோடு கூட தன்னையும் ஒரு அடையாளமாக்கி கொள்ள வேண்டும், அவருடைய அணுகுமுறையிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. உதாரணமாக அவர் ஏதேன்ஸ் என்கிற பட்டணத்தில் இருந்தபோது பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக அவர்களோடு ஒரு நட்புறவை ஏற்படுத்த அவர் விரும்பினார். ஆகையினாலே அவர்கள் விக்கிரகங்கள் வணங்கி கொண்டிருந்தாலும் அந்த விக்கிரகங்கள் மீது அவர்கள் கொண்ட பக்தியை குறித்து அவர் சொன்னார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம் நமக்கு கூறுகிறது. மற்றொரு முறை அவர் எருசலேமில் படித்த யூத மக்களோடு கூட அவர் சம்பாஷித்து கொண்டிருந்த போது அவர்களுக்குரிய மரியாதையை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த உயர் கல்வியை குறித்து அவர் அங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகிறது. இனி ஒரு முறை ரோமானிய காவலில் இருந்தபோது கசை அடிக்க அவர் உட்படுத்தப்பட்ட போது பவுல் தன்னை ஒரு ரோமானிய குடிமகன் என்று சொல்லி தன்னை அங்கு காண்பித்ததனாலே அந்த தசை அடியிலிருந்து அவர் தப்புவித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 25 முதல் 29வது வசனம் வரைக்கும் கூறப்படுகிறது. ஒரு எபிரேய குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதே போல ஒரு ரோமானிய ஒரு கிரேக்க வீட்டிலே அவர் இருக்கும்போது கிரேக்க வீட்டில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கு சார்ந்திருக்கிற மக்களுக்கு ஏற்றபடி எல்லா மரபுகளையும் எல்லா பழக்க வழக்கங்களையும் கைவிட்டு ஒரு நல்ல சுவிசேஷகனாக எல்லா மக்களுக்கும் எல்லாவும் ஆனேன் என்று சொல்லுகிற அர்த்தத்தோடு கூட அந்த மக்களோடு அவர் வாழ்ந்து கொண்டார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாமும் கூட நாம் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அழைப்பிலே நாம் முற்படும் போது ஜனங்களை அணுகும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரமே நாம் ஜனங்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியும் என்பதை ஒரு சில வார்த்தைகளோடு நான் உங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது, நாம் ஜனங்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். ஒரு கேரிங் நேச்சர் நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரிகளை நாம் பின்பற்றி வாழ்கின்றோம். அவர் ஜனங்களை காணும் போது மனதுருகினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்றுதான் வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லுகின்ற நாம் ஜனங்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். நாம் அவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் நாம் அக்கறை காட்டுகிறவர்கள் போல இருந்தால் மாத்திரமே அவர்களை நாம் கிறிஸ்துவண்டை நாம் வழி நடத்த முடியும். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் லிசன் பண்ண வேண்டும். நாம் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். அவருடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டி அவர்கள் ரட்சிப்பின் பாதையில நடத்தும் போதுதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் ஜனங்களை காணும் போது அவருடைய எல்லா கல்வியும் அவருடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு மக்களை அணுகும் போது மக்களை போல ஆனவரானார். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானார், எல்லாம் இழந்து அவர் எல்லாருக்கும் எல்லாமானார் என்று வேத வசனம் சொல்கிறது. இரண்டாவது, நாம் மக்களிடத்தில் பி கைண்ட், நம் அன்பா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். உன்னிடத்தில் அன்பாய் இருப்பது போல மற்றவர்களிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். காரணம், அவர் நம்மிடத்தில் நம்ம முந்திய அன்பு கூர்ந்தார். நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். மற்றவர்களை நேசித்தால் தான் கிறிஸ்துவினுடைய பிரதிபலிப்பை மற்றவர்களிடத்தில் காண்பிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்களிடத்தில் நாம் போகும்போது இயேசு கிறிஸ்து காண்பித்த அதே அன்பை, அதே இரக்கத்தை, அதே சுவாபத்தை நாம் மற்றவரிடத்தில் காண்பிக்கும் போது அவர்கள் கிறிஸ்துவை நம்மிலே காண்பார்கள். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளாய் வர நேரிடும். மூன்றாவது, கலாச்சாரத்தின் மீது நாம் உணர்திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பி சென்சிட்டிவ் டு த கல்ச்சர். நாம் பயிற்சி பெற்ற உத்தியோகர்கள்
கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக ஒரு வீரர்களாக இருந்தாலும் சரி, நாம் எப்போதும் கலாச்சாரத்தின் மீது அந்த மக்களை சந்திக்கும் போது அவர் எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறார்களோ அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்களாம் நாம் இருக்கும் போதுதான் அவர்களோடு கூட நாம் ஒரு மனிதர்களாக, அவர்களை நேசிக்கிறவர்களாக, அவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிப்புகளாக நாம் மாற முடியும். பவுல் அப்போஸ்தலன் இங்க அப்படிதான் இருந்தார். அவர் ஒரு ரோமானிய கலாச்சாரத்தில் இருந்தாலும் கூட அவர் யாரெல்லாம் அணுகிறாரோ, புறஜாதியார் யாரெல்லாம் அணுகிறார்களோ அவருடைய கலாச்சாரத்துக்கு தன்னை உட்பட்டதுனாலே அவர் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை அங்க காண்பித்தார். அநேகரை அவர் ஆத்மா ஆதாயத்துக்குள் கொண்டு வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதே போல தான் இரட்சணிய சேனையை இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஒரு மனிதனை நான் உங்கள் முன்பதாக நான் அறிமுகப்படுத்த நான் ஆசைப்படுகின்றேன். பழமை வாதம் நிறைந்த இந்தியாவிலே நாம் பழமையும் மூட நம்பிக்கையும் இருந்த அந்த நாட்களிலே தான் இந்த மனிதன் இந்தியாவுக்கு இந்த இரட்சணிய சேனையை சுமந்து கொண்டு வந்தார். 1882 செப்டம்பர் 19 அந்த இரட்சணிய சேனை பணியானது இந்த இந்தியாவுக்குள் நுழைந்தது. 1853 மார்ச் மாதம் 21 வங்காள தேசத்திலே மாங்கீர் என்கிற ஒரு இடத்தில்தான் இந்த பூட்ரக்கர் என்பவர் பிறந்தார். அவர் கிழக்கிந்திய மிஷினரி நாடுகளிலே முதலாக இந்தியாவுக்கு தான் அந்த இரட்சணிய சேனையை அந்த பணி அவர் மூலமாய் தொடங்கப்பட்டது. இந்த பணியினை தொடங்கினவர் நாம் சொல்லுகின்ற இந்திய அப்போஸ்தலனாகிய பூட்ரக்கர். இவர் இந்தியாவிலே பிறந்தவர். இவருடைய தந்தை ஹென்றி செயின்ட் ஜார்ஜ் என்பவர் வெஸ்லி பிரபு இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது அவரோடு கூட அவர் அக்கவுண்ட் ஜெனரலாக பணியாற்றினார். அப்படி ஒரு மேல்குடி வீட்டிலே பிறந்தவர் தான் இந்த நம்முடைய பூட்ரக்கர். ஃப்ரெடரிக் பூட்ரக்கர் தனது பள்ளி படிப்பையும் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் சென்று அவர் கல்வி பயின்றார். அதற்கு பிற்பாடு அவர் வாலிப பருவத்திலே கல்வி படிப்பு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவர் சிவில் சர்வீஸ் ICS என்கிற ஒரு அந்த பணியிலே அவர் சேர்ந்தார். பல இடங்களிலே அவர் உதவி கமிஷனராக பணியாற்றினார். இந்த சமயத்திலே தான் அவர் சிறு வயதிலே இருந்தே ஆண்டவரை நேசித்தார். ஒரு முறை அவர் வாலிபனாக இருந்தபோது பிரசித்தி பெற்ற DL மூடி என்பவருடைய பிரசங்கத்தை கேட்கும் போதுதான் அந்த கூட்டத்தில் தன்னை ஊழியத்திற்காக மிகவும் அவர் தன்னை அர்ப்பணித்தார். அந்த சமயத்தில் லண்டன் மாநகரில் ஆரம்பமான இரட்சணிய சேனை பற்றி அவர் ஒரு செய்தி தாளிலே நம்முடைய ஃப்ரெடரிக் ட்ரக்கர் என்பவர் வாசிக்க நேர்ந்தது. இரட்சணிய சேனையை பற்றி மிகவும் அறிந்து கொள்ள அதுக்கு உதவி செய்வதற்கு அவர் நன்கொடையை அனுப்பி வைத்தார். இதனுடைய நன்கொடையை பெற்றுக்கொண்ட நம்ம ஜெனரல் அவர்கள் அந்த பணத்திற்கான ரசீதையை அனுப்பினதோடு அதோடு கூட ஒரு இங்கிலீஷ் வார்க்ரை, இங்கிலீஷ் போர் சத்தம் ஒன்றையும் அதோடு கூட அனுப்பியிருந்தார். அதிலே நம்முடைய ஜெனரல் வில்லியம் போத் அந்த போர் சத்தத்தில் நம்முடைய தீர்க்கதரிசியான நாத்தானை குறித்து அவர் சரித்திரத்தை எழுதியிருந்தார். இதை படித்த நம்முடைய வில்லியம் போத்தினுடைய மனதில் இந்த இரட்சணிய சேனையில் சேர வேண்டும், தானும் ஒரு உத்தியோகஸ்தனாக அதற்கு ஊழியம் செய்ய வேண்டும், நான் மக்களுக்கு என்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் லீவ் எடுத்துக்கொண்டு லண்டன் மாகாணத்துக்கு சென்றார். அங்கு நம்முடைய ஜெனரல் வில்லியம் போத்தை பார்த்த பிற்பாடு நானும் இந்த மகா பெரிதான இரட்சணிய சேனையில சேர்ந்து ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொன்ன போது அப்பொழுது அவர் சொன்னார், நீ வில்லியம் பூத் அவரை குறித்து சொன்னார், நீ நன்றாய் அறிந்து கொண்ட பிற்பாடு இந்த இரட்சணிய சேனையின் ஊழியத்தை குறித்து, இதனுடைய சட்டத்திட்டத்தை குறித்து, இதனுடைய எல்லா கோட்பாடுகளையும் குறித்து நீ அறிந்த பிற்பாடு ஊழியத்திற்கு வா என்று சொன்னார். கடைசியாக அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அறிந்த இரட்சணிய சேனை பற்றி அறிந்த பிற்பாடு 1881 ஆகஸ்ட் மாதம் அவர் அனுமதிக்கப்பட்டு முதலிலே அவர் மேஜர் பட்டம் பெற்றார். இந்த சமயத்தில் தான் டக்கரின் உள்ளம் இந்தியாவை நோக்கி பார்த்தது. இந்தியா மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும், இரட்சணிய சேனையை அவர்கள் மத்தியில் நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு லண்டனில் இருந்து அவர் புறப்பட்டு இந்தியா நோக்கி வந்தார். 1882 மேஜர் ஃப்ரெடரிக் ட்ரக்கர், அவரது மனைவி கேப்டன் ஹென்றி புல்லார்ட், லெப்டினன்ட் நார்மன், லெப்டினன்ட் மேரி தாம்சன் மற்றும் சகோதரி ஜென்னிங்ஸ் ஆகியோர் SS அன்கோ என்கிற ஒரு கப்பலிலே அவர்கள் பிரயாணம் செய்து அவர்கள்
வழியிலே வரும்போது அந்த இடத்திலே ஜென்னிங்ஸ் என்பவர் சுகமீனமாய் இருந்ததினாலே டக்கரின் மனைவி அவரோடு இங்கிலாந்துக்கு மறுபடியும் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். கடைசியாக இந்த அன்கோனா என்கிற கப்பல் பம்பா என்கிற துறைமுகத்திலே வந்தடைந்தது. 1882 செப்டம்பர் 19ஆம் நாளிலே, இதே நாளிலே இரட்சணிய சேனை நம்முடைய முன்னோடி உத்தியோகஸ்தர்களான மேஜர் ஃப்ரெடரிக் டக்கரின் குழுவினர் இந்த இந்தியாவுக்கு வந்து இறங்கினார்கள். இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த நாட்களிலே பல தடைகள் ஏற்பட்டது. அப்பொழுது இருந்த அரசாங்கம் அந்த ஊழியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல முறை இவர்களை சிறையில் அடைத்தார்கள். சிறைக்கு போவதும் வெளியே வருவதுமாக இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் ஊழியங்கள் தடைப்படவில்லை. வடநாட்டிலே முழுவதும் இந்த ஊழியங்கள் அங்காங்கு பரவி கொண்டே இருந்தது. கடைசியாக பல முறை சிறைக்கு சென்ற அவரும் அவருடைய குழுவினர்களோடும் கூட அந்த இருந்த அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டது இந்த ஊழியத்தை செய்வதற்காக. இதன் பின் சேனை பணி வளர தொடங்கியது. முதலாவது வட இந்தியாவில் இந்த பணி ஆரம்பிக்கப்பட்ட பணி அதற்கு பிற்பாடு தென்னிந்தியாவுக்கு வந்தது. நம்முடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்திலே வந்து இன்றைக்கு பெரிதாக வேர் விட்டு இந்த இரட்சணிய சேனை பணியானது பரம்பி கொண்டு இருக்கிறது. நம்முடைய தமிழ்நகத்திலும் நம்முடைய பாண்டிச்சேரி என்கிற பிரதேசத்திலும் இந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேக மிஷன் படைஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த படைஸ்தலங்களில் இன்றைக்கு உத்தியோகஸ்தர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இரட்சணியை நேசிக்கின்ற லோக்கல் உத்தியோகஸ்தர்கள் வீரர்கள் இருக்கிறார்கள். அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வாலண்டரியாக அந்த பணியை செய்வதற்கு அநேக பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு இரட்சணிய சேனை ஊழியமானது மிகவும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நமது ஜெனரல் அவர்கள் எப்போதும் மக்களுக்கு, இரட்சணிய சேனையின் வீரர்களுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதே அவருடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அதற்குரிய முயற்சிகளில் இன்றைக்கு நம்முடைய மாகாணமும் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வீரர்கள், அது சிறு வீரர்கள்னாலும் சரி, பெரிய வீரர்கள்னாலும் சரி, எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் இரட்சணிய சேனையினுடைய தலைவர்களுடைய எண்ணம். ஆகையினால அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரட்சணிய சேனையுடைய மிஷன்கள் ஆங்காங்கே இருக்கிறது. வேத புத்தகம் சொன்னது போல அறுப்பும் மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னது போல நமக்கு வேலை ஸ்தலங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பணியாளர்கள் இல்லை, உத்தியோகஸ்தர்கள் பற்றாக்குறை. வாலிப பிள்ளைகளை நான் என்று அழைக்கின்றேன். படித்து முடித்து பட்டம் பெற்று இருக்கின்ற வாலிபர்கள், நீங்கள் ஆண்டவருக்காக சேவை செய்ய வர வேண்டும். நம்முடைய மாகாணத்தில் ஏராளம் வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அநேக தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அநேக அறிவோடு கூட ஞானத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரை நேசிக்கும் சேனை மீது பற்று கொண்ட வாலிபர்கள் எந்த இடத்திற்கு நாம் ஊழியத்திற்கு கூப்பிட்டாலும் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளும் சிறுவர்களும் எந்த ஆராதனைக்கு சென்றாலும் இரட்சணிய சேனையின் போருடைகளை அணிவது அவர்களுக்கு மிகவும் அது பெருமிதமாய் அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் வாலிபர்களை அழைக்கின்றேன். அநேக ஸ்தலங்களிலே இன்றைக்கு ஊழியர்கள் இல்லை. ஒரு உத்தியோகஸ்தர் 2-3 படைஸ்தலங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக நல்ல வாலிபர்களே, ஒரு பவுல் அப்போஸ்தலன் எல்லாவற்றையும் விட்டு எப்படி தன்னுடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் ஆதாயப்படுத்தி எல்லா மக்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய் எப்படி தன்னை ஒருமைப்படுத்தி ஆண்டவருக்காக அர்ப்பணித்தாரோ, ஒரு ஃப்ரெடரிக் டக்கர் நல்ல மேலான பதவியை விட்டு இரட்சணிய சேனையின் ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தாரோ, ஆத்ம ஆதாயம் செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணித்தாரோ, அதே போல ஊழியம் செய்யும்படியாய் நான் உங்களை அழைக்கின்றேன். ஊழியத்திற்கு வரும்படியாக உங்களுக்கு நான் அறைகூவல் விடுக்கின்றேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்காக நீங்கள் அர்ப்பணிங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவானால் இந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு, வெற்றியாய் நாம் கொண்டு செல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஓட்டத்தை ஆரம்பித்த அநேக முன்னோடி உத்தியோகஸ்தர்கள் இந்த கஷ்டங்களை பட்டு இந்த இரட்சணிய சேனை பணியை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். நாம் இந்த ஓட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட வெற்றியோடு கூட இந்த ஓட்டத்தை முடிக்க உத்தியோகஸ்தர்கள் தேவை. உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். ஒரு பவுல் அப்போஸ்தலனை போல, ஒரு ஃப்ரெடரிக் டக்கரை போல இந்த ஊழியத்தை செய்ய வாலிபர்கள் தேவை. வாலிபர்களை நான் அழைக்கின்றேன். இந்த வார்த்தைகள் உங்களை உத்வேகப்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருக்குள்
திட நம்பிக்கையோடு கூட இந்த அறைகோலை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். மாகாண தளபதியின் சார்பாக நம்முடைய மாகாணத்தினுடைய இளைஞர் பணியை செய்கின்ற இளைஞர் செக்ரட்டரியோடு கூட நானும் சேர்ந்து நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த ஊழியத்திற்கு வாருங்கள். நம் இரட்சணை சேனையின் பணியை செய்வதற்கு நாம் ஒருவருக்கொரு நம்முடைய கையை கொடுத்து ஆண்டவருடைய பணியினை நாம் கட்டி எழுப்ப ஆயத்தமாவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இரட்சணை சேனை இன்றைக்கு 143வது வருடத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் முன்னோடி உத்தியோகஸ்தர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கால் மிதித்த இந்த தேசத்தில் ஆண்டவருக்காக தங்களுடைய கால்களை நடைப்பிரயாணமாய் பிரயாணப்பட்டு அநேக ஸ்தலங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த அடிச்சுவடியிலே நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு அழைக்கிறோம். ஆண்டவர் வாலிபரோடு பேசுவீராக. இந்த ஊழியத்தை தாங்கும்படியா, இந்த ஊழியத்திற்கு கையிலாக கொடுக்கும்படியாய் வீரர்களை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரட்சணை சேனையின் மகா உன்னதமான பணிக்கு தங்களை தியாகமாக கொடுத்த ஒவ்வொரு உத்தியோகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ரிட்டையர்டு உத்தியோகர்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரை. அவர்களை நீர் ஆசீர்வதின் தகப்பனே. இந்த இந்திய தென்கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு படைஸ்தலங்களையும் ஆசீர்வதிப்பீராக. படைஸ்தல உத்தியோகஸ்தர்களை, லோக்கல் உத்தியோகஸ்தர்களை, வீரர்களை கர்த்தர் ஆசீர்வதின் தகப்பனே. ஒவ்வொரு டிவிஷனல் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் தலைவர்களை ஆசீர்வதியும். டிஸ்ட்ரிக்ட் தலைவர்களை ஆசீர்வதியும். எக்ஸ்டென்ஷன் ஏரியாவிலே பணி செய்கின்ற ஒவ்வொரு உத்தியோகஸ்தர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த எல்லை விரிவாக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். மாகாண தலைமுகத்திலே பணி செய்கின்ற மாகாண தலைவர்களையும் எல்லா உத்தியோகஸ்தர்களையும் செக்ஷன் கட்டுகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை முழுமையாய் சரண்டர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த இரட்சணை சேனையின் ஊழியம் பரம்ப கர்த்தர் எங்கள் எல்லைகளை விரிவாக்கி தாரும். நீர் மாத்திரம் இந்த ஊழியத்தின் மூலம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் தயவுள்ள நாமத்தில் செபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.